friends, welcome back to my channel. So இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா ஷெல் சார்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஷெல் சார்ட்டும் டிவைட் கான்கேவ் மெத்தடாலஜி தான். இங்கே வந்து ஸ்ப்ளிட் தான் பண்ணுவோம். ஸோ ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு நாங்கள் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம், லோ ப்ளஸ் ஹை டிவைட் பை 2. ஸோ இங்கே வந்து n/2 அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். அப்புறம் செகண்ட் க்ராஸ் பண்ணும்போது கேப் பை 2 அப்படின்னு சொல்லுவாள். இது பண்ணி க்ராஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, இதை வந்து ஷெல் சார்ட்டு. ஸோ டெஃபினிஷன் பார்க்கலாம். ஷெல் சார்ட் இன்க்ளூட்ஸ் பபிள் அண்ட் இன்சர்ஷன் சார்ட் பை மூவிங் அவுட் ஆஃப் ஆர்டர் எலமெண்ட்ஸ் மோர் தென் ஒன் அட் a time. ஒரு டைமில் நிறைய எலமெண்ட்ஸ் வந்து மூவ் ஆகும் ஷெல் சார்ட்டில். அங்கெல்லாம் என்ன பண்ணால் ஒரு டைமில் ஒரு எலமெண்ட் தான் மூவ் ஆகும். இங்கே வந்து நிறைய எலமெண்ட்ஸ் வந்து மூவ் ஆகும். இட் ஒர்க்ஸ் அரேஞ்சிங் த டேட்டா சீக்வன்ஸ் இன் 2D அரே டிவைட் கான்கேவ் மெத்தட். அதாவது 2D அரே ஃபஸ்ட் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி அதாவது ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி அதை கம்பேர் பண்ணி அதுக்கப்புறம் தான் அதை க்ராஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் இங்கே வந்து ஆப்ரேஷன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் நம்ம. அது பை திஸ் ஃபார்முலா we are finding the interval. It is also called diminishing increment sort. இதுக்கு என்னோட நேம் வந்து எனக்கு டெமினிஷிங் இன்க்ரிமெண்ட் சார்ட்டு. ஸோ இது வந்து அல்காரிதம் இது புரிஞ்சிச்சு அப்படின்னாக்கா இதை பார்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னாக்கா நம்ம வந்து எக்ஸாம்பிள் வச்சு சொன்னால் இது பார்த்து அடுத்து நீங்கள் எக்ஸாம்பிள் பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே புரியும். ஸோ இதே மாதிரி புரிஞ்சு இது பார்த்து எழுதுங்க. இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் வந்து தியரிட்டிக்கலாக கூட எழுதிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ இது வந்து இதுதான் வந்து எக்ஸாம்பிள். இப்போ எக்ஸாம்பிள் வந்து நான் லிஸ்ட்டு கொடுத்துட்டேன்னா, ஸோ லிஸ்ட்டு இதை வச்சு நம்ம வந்து என்ன பண்ணோம், ப்ராசஸ் பண்ணணும், ஸ்டார்டிங் பண்ணணும். நான் என்ன ஃபார்முலா சொன்னேன், n= ஃபஸ்ட்டு வந்து கேப் கண்டுபிடிக்கிறதுக்கு n/2 ஃபார்முலா. n/2 ஸோ வந்து n வந்து என்னது, n வந்து 8 இருக்குது. ஓகேங்களா. n = 8. 1 2 3 4 5 6 7 8. ஸோ வந்து n வந்து 8. ஸோ வந்து 8/2 என்னது 4. ஸோ அப்போ வந்து 4 வரைக்கும் தனியாக பிரிச்சுக்கணும். இங்கே வந்து 0 இண்டெக்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ண வேணாம், 4 வரைக்கும் தனியாக பிரிச்சுக்கலாம். அப்போ வந்து நமக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகாது. ஸோ வந்து 4 வரைக்கும் தனியாக பிரிச்சுக்கிட்டோன்னா இண்டெக்ஸ் வேணால் போட்டுக்கோங்க. 1 2 3 போட்டுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8. ஸோ 4 வரைக்கும் பிரிச்சாச்சா. இது வந்து ரெண்டாக பிரித்து ஃபஸ்ட்டு பார்ட்டை மேலே எழுதிக்குவோம். 12 65 8. அடுத்த பார்ட்டு 10 16 43 35. இதை மாதிரி எழுதிக்கிட்டு இது ரெண்டையும் கம்பேர் பண்ணணும். ஓகேங்களா. கம்பேர் பண்ணி இதில் விட எது வேணும்னு இருக்கோ அதை வந்து மேலே எழுதி போட்டுக்கணும். இதை கம்பேர் பண்ணி இதை விட இது வேணும்னு இருக்குது. ஃபஸ்ட்டு என்னது 20 10 கம்பேர் பண்ணால் 10 தானே ப்ளஸ் தான் ஸோ மேலே போயிடும். இது கம்பேர் பண்ணால் இது கரெக்டாக தான் இருக்கும். ஸோ 3 இங்கே வந்து 43 தானே லெஸ் தான். ஸோ 43 மேலே 65. நெக்ஸ்ட் வந்து 8 35. இது கரெக்டாக இருக்கா. ஸோ வந்து ஃபஸ்ட்டு முடிஞ்சுட்டு இப்போ நம்ம என்ன பண்ணோம், இதை வந்து மறுபடியும் பழைய பொசிஷன் இந்த மாதிரி ஒரே இதுவாக 1D எழுதிக்கணும். இப்போ வந்து 2 டைமென்ஷன் இருக்கா. ஸோ 1D எழுதிக்கணும். அப்புறம் 10 12 43 8 20 16 65 35. ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ வந்து செகண்டுக்கு அப்புறம் ஃபஸ்ட்டுங்கிறது கேப் இஸ் n/2. அடுத்து வந்து கேப் இஸ் கேப் பை 2. இப்போ கேப் இஸ் கேப் பை 2ங்கும்போது கேப் ஆல்ரெடி என்னென்னு 4 கண்டுபிடிச்சிருக்கோமா. ஸோ 4/2 என்னது 2. ஸோ வந்து 2 பிரிக்கணும். இப்போ 2 பிரித்தோம் அப்படின்னாக்கா இப்போ வந்து 10 12 43 8 20 16 65 35. இப்போ வந்து 2 பிரிச்சுக்கணும். 2 பிரிச்சுட்டு இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணணும். இது 4க்கு கம்பைன் பண்ணணும். ஓகேங்களா. இது 4க்கு கம்பைன் பண்ணணும்னா இது 4 கம்பைன் பண்ணி அது வந்து கரெக்டான ஆர்டரில் எழுதணும். எழுதுனா இது என்னது 10 அப்புறம் 20 வரும், அப்புறம் 43 அப்புறம் வந்து 65 வரும். நெக்ஸ்ட் இங்கே என்னது 8 12 16 35. ஸோ இதோடைய கரெக்ட் ஆர்டர் இதுவா. ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா 2ஆக பிரித்தோம். ஒரு பார்ட்டை ஃபஸ்ட் பார்ட்டை மேலே வச்சுட்டோம், செகண்ட் பார்ட்டை கீழே வச்சுட்டோம். இங்கே வந்து 4ஆக பிரிக்கிறோம். ஏன்னா வந்து 2 வருதா. ஸோ 4ஆக பிரிக்கிறோம். 4ஆக பிரிக்கும்போது இது ஒரு பார்ட் இது அடுத்த 2 பார்ட்டு. ஸோ பிரித்து அதை வந்து இப்படி வந்து செக் பண்ணுறோம். ஓகேங்களா. செக் பண்ணி அதை வந்து ஃபைனல் ஆன்சர் எழுதுகிறோம். அடுத்தது மறுபடியும் வந்து கேப் இஸ் கேப் பை 2. எல்லாம் ஸ்ட்ரீமே ஃபஸ்ட்டு கூட கேப் இஸ் n/2 போனோம். மற்ற எல்லாமே கேப் இஸ் கேப் பை 2 தான். அடுத்து இங்கே கேப் என்னது 2 கண்டுபிடிச்சோமோ. அப்போ 2/2 = 1. ஸோ வந்து இப்போ எல்லாத்தையும் ஒன்றா வந்து கம்பைன் பண்ணோம். 10 சரி. இப்போ நம்ம இதை வந்து ஃபைனல் ஆர்டர் எழுதவே இல்லைல்ல. எழுதணுன்னா எப்படி வரும், 10 8 20 12 43 16 65 35 இந்த ஆர்டரில் இருக்கும். இந்த ஆர்டரில் வச்சு இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா கம்பைன் பண்ணணும். ஸோ 10 8 20 12 43 16 65 35. ஸோ இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணணும். கம்பேர் பண்ணனா இது வந்து 8 10
12, 16, 20, 35, 43, 65. ஸோ இது வந்து கமெண்ட் பண்ணி வருமா. ஸோ அதோடைய ஃபைனல் அவுட்புட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும்னா இது வந்து ஃபைனல் சார்ட்டர் லிஸ்ட்டு 8, 10, 12, 16, 20, 35, 43, 65. ஸோ இது வந்து ஃபைனல் சார்ட்டர் லிஸ்ட். இதான் வந்து ஷெல் செட். ஓகேங்களா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.